மாவட்டம் வெப்படை அருகே ஹரியானா மாநில ஏடிஎம் கொள்ளையர்கள் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு காருடன் கூடிய கண்டெய்னர் லாரி, கொள்ளையடிக்கப்பட்ட பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து காவல்துறையினர் காவல் நிலையம் கொண்டு வந்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம் மையங்களில் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே கண்டெய்னர் வாகனத்தில் வந்த கொள்ளை கும்பலை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். காவல்துறையினர் விரட்டி சென்றபோது என்கவுண்டரில் ஒருவர் உயிரிழந்த இடம் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் சிதறி கிடந்த இடம் ஆகியவற்றை குமாரபாளையம் நீதிபதி மாலதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணனுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனையடுத்து கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு காருடன் இருந்த கண்டெய்னர் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வெப்படை காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்தனர். இந்த ஆய்வின் போது நாமக்கல் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 19ஆம் தேதி துவங்கி 14 நாட்கள் நடைபெற்று வந்தது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய அவர், இந்த விளையாட்டு மைதானத்திற்கு சுற்றுச்சுவர் வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை வைத்ததை ஏற்று அடுத்த நிகழ்ச்சிக்குள் இங்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டிருக்கும் என கூறினார். அமைச்சர் நிகழ்ச்சிக்கு கொக்கியடித்து மின்சாரம் திருடப்பட்ட நிகழ்வும், அமைச்சர் கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் வர தாமதமானதால் பெண்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாலும் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரசமங்கலம் ஊராட்சி பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் 1 கோடி பனை விதைகள் நடும் பணி நிகழ்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற இருந்தது. அதற்காக அந்த பகுதியில் உள்ள குளத்தினை சுத்தம் செய்ய 100 நாட்கள் வேலை பணியாளர் பெண்களை காலையில் ஈடுபடுத்தியுள்ளனர். ஆனால் மாலை நீண்ட நேரமாகியும் அமைச்சர் வராததால் ஆத்திரமடைந்த நிகழ்ச்சிக்காக அமர வைத்திருந்த பெண்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக ஒலிபெருக்கிகள் அமைப்பதற்காக மேடை அருகில் உள்ள மின்கம்பத்தில் கொக்கி அடித்து மின்சாரம் திருடப்பட்ட நிகழ்ச்சியும் அரங்கேறியுள்ளது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் போது தண்ணீர் தேங்காதவாறு பலமுறை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் ஏரியில் மண் எடுப்பதற்கு மீண்டும் அனுமதி வழங்கப்படுமா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், விவசாயிகள் என்ற போர்வையில் 1 லாரிக்கு பதில் 20 லாரியில் மண் எடுக்கிறார்கள் எனவும் இதனால்தான் ஏரியில் மண் எடுக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் மீண்டும் மண்ணெடுப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு அந்த ஏரியில மண்ணெடுக்க அனுமதி கொடுத்திருக்கீங்க, அது முடியுது, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பு இருக்கு? எனக்கு அந்த விவசாயிகள் மண்ணெடுத்து போடுவதிலே நான் வரவேற்கிறேன். ஆனால் விவசாயிகள் பேரில் எனக்கு 5 ஏக்கர் இருக்கு, எனக்கு மண்ணெடுக்க பர்மிட் கொடுக்கணும்னா கலெக்டரும் மண்ணு கொடுக்குறாங்க. அந்த ஒரு பாஸ் எடுத்துட்டு போயிட்டு 1 லாரி தான் எடுத்து போகலாம். ஆனால் 20 லாரி உள்ள விட்டுறோம். 20 லாரி போதும் கேட்டாங்க இருக்கா, எத்தனை பேர் போயிங்க? இவ்வளவு பேர் 200 ஏரி இருக்கு. நம்ம 200 ஏரி அட்டி டைம் நடக்குது. 200 ஏரி போய் யாருக்கு முடியும்? மனசாட்சி வேணும். அந்த மனசாட்சி இல்லை. 2வது மண் எடுக்கிற பொழுது ஒரு அடி 3 அடி எடுக்கால் தான் சில்ட் இருக்கும். அதுக்கு போனால் மணல் வரும். ஆனால் இன்னைக்கு ஏற்றுக்கிறவர்கள் தான் பெரும்பகுதி மணலை தான் கொண்டு எடுக்கிறாங்க. 2. 3வது நீர்நிலைகளை ஆழப்படுத்துகிறது என்பது ஒரே சமமாக இருக்கு. ஆக போற இடத்துல முறையிலேயே வள்ளம் பெறலாம். 3வது ஏரிக்கரையிலே பற்றினால் ஈஸியாக மண் எடுக்கலாம். பல ஏரிகளை குறிப்பிட்டார்கள். அதனால்தான் கலெக்டர் அவர்கள் ஒன்று போடக்கூடாது சொன்னார்கள். இதை அனுசரித்து நேற்றைக்கு சீஃப் செக்ரட்டரி அவர்கள் கலெக்டர் கான்ஃபரன்ஸ் கூட்டி இப்பொழுது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய 7000 ரூபாய் பணம் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது நண்பர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தண்டரை கிராமத்தை சேர்ந்தவர் புகழேந்தி. இவர் தனக்கு சொந்தமான நிலத்தை பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்துள்ளார்.
இந்நிலையில் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பம் தண்டரை கிராம நிர்வாக அலுவலரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களாக விண்ணப்பம் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் புகழேந்தி இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் சுதாகரிடம் கேட்டுள்ளார். அதற்கு சுதாகர் பட்டா பெயர் மாற்றம் செய்ய 7,000 ரூபாய் லஞ்சம் வழங்குமாறு கேட்டுள்ளார். ஆனால் லஞ்சம் தர விரும்பாத புகழேந்தி இது குறித்து சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரசாயனம் தடவிய 7,000 ரூபாய் பணத்தை வாங்க உதவி செய்த சுதாகரின் நண்பர் பழனி மற்றும் சுதாகர் என இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பட்டா பெயர் மாற்றம் செய்ய 7,000 லஞ்சம் வாங்கிய விஏஓ மற்றும் அவரது நண்பர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அருகே உள்ள கம்பளி சீவளப்பேரியான் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவருக்கு ஒரு மகன் உள்ளனர். இந்நிலையில் அவரது பெண்ணிற்கு திருமணம் முடித்துக் கொடுத்த நிலையில் மகன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெளியூரில் தங்கி வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முருகேசனுடன் சேர்ந்து அவரது வயதான தாய் தந்தை வசித்து வந்துள்ளனர். முருகேசன் சில மாதங்களுக்கு முன்பு வாகன விபத்தில் சிக்கி மிகவும் உடல்நலம் குன்றி மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்துள்ளார். உடல்நிலை சரியில்லாத முருகேசனையும் அவரது தாய் தந்தைகளையும் அப்படியே விட்டுவிட்டு முருகேசனின் மனைவி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியில் இருந்த முருகேசனின் தந்தை மற்றும் தாய் மனநலம் பாதிக்கப்பட்டு இறக்கும் நிலைக்கு சென்ற முருகேசனுக்கு வாழைப்பழத்தில் மருந்தை கலந்து சாப்பிட கொடுத்துள்ளனர். பின்னர் கணவர் பரமசிவத்திற்கும் கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டுள்ளார் முருகேசனின் தாய். இதில் மூவரும் மயங்கி விழுந்து இறந்துள்ளனர். இதனை கண்ட அந்த வழியே சென்ற சிலர் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பெயரில் போலீசார் உயிரிழந்த மூவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்புகளை முடித்துவிட்டு விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தர்பாருக்கு பிறகு முழுவதும் போலீஸாக நடிப்பது வித்தியாசமாக உள்ளதாகவும் வெளிநாடுகளிலும் வேட்டையின் திரைப்படத்திற்கு முன்பதிவு நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முத்தால் நாயக்கன்பட்டி திருமுருகன் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து பட்டாசு வெடித்து சிதறியதால் மீட்புப் பணிகள் தாமதமடைந்த நிலையில் 4 மணி நேரத்திற்கு பின்னர் மீட்புப் பணி நடைபெற்றது. சாத்தூர், வெம்பக்கோட்டை, சிவகாசி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மீட்புப் பணி வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். வேடச்சந்தூர் அருகே ஐஸ்கிரீம் விற்கும் வண்டியின் ஃப்ரீசர் பெட்டிக்கு மின் இணைப்பு கொடுக்க முயன்ற பெண் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள குப்பாம்பட்டியைச் சேர்ந்த வடிவேல் மனைவி சத்யாவின் குடும்பத்தினர் 3 மினி வேன்களில் ஐஸ்கிரீம் விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தனர். இந்த நிலையில் சத்யா ஒரு வேனின் ஐஸ்கிரீம் ஃப்ரீசர் பெட்டிக்கு மின் இணைப்பு கொடுக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். இதில் படுகாயமடைந்த சத்யாவை அவரது குடும்பத்தினர் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்ல முற்பட்ட போது மருத்துவமனை செல்லும் வழியிலேயே சத்யா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வடமதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிறப்பு சார்பு ஆய்வாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டி ஜெயராம் நகரை சேர்ந்தவர் மகேஷ்குமார் என்பவரின் மனைவி அங்கேயர் கண்ணி. இவர் அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் தனது கணவனுடன் சென்ற அங்கேயர் கண்ணி அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். தொடர்ந்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அங்கேயர் கண்ணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து பந்தல்குடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாத்தூர் பட்டாசு வெடிவிபத்து நடந்த பட்டாசு ஆலையை பார்வையிட வந்த வட்டாட்சியர் மற்றும் காவல் ஆய்வாளர்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முத்தால் நாயக்கன்பட்டியில் உள்ள திருமுருகன் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டு சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் பலத்த வெடிச்சத்தத்துடன் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதன் தாக்கத்தால் வீடுகளில் விரிசல் விழுந்து பலத்த சேதமடைந்தது.
இந்த நிலையில் பட்டாசு ஆலை வெடி விபத்தை நேரில் ஆய்வு செய்ய வந்த சாத்தூர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர் ஆகியோரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பட்டாசு ஆலையில் இரவு பகலாக பெரிய வெடிகள் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வந்ததாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே பட்டாசு ஆலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.